அப்பா இறந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனால அவருக்கு சாமி கும்பிட்றதுக்காக தான் அம்மா ஊருக்கு போயிட்டுருக்கோம். அவரு கூட இல்லாமயே 2 வருஷம் ஓடிருச்சு. நானும் தங்கச்சியும் ஸ்கூல், காலேஜ் படிக்கும்போதெல்லாம் எங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அப்பல்லாம் கூட சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. டேப்லெட் மட்டும் எடுத்துட்டு இருப்பாரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் 2 இயர்ஸ் முன்னாடி ஏப்ரல் 12 அன்னைக்கு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. என்னோட லைஃப்ல கடைசி வரைக்கும் மறக்க முடியாத ஒரு பெரிய இன்சிடென்ட் இதுதான். அவருக்கு இப்படியெல்லாம் ஆகும்னு நாங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. அவர் வந்து கோயம்புத்தூர்ல லாரி ஒர்க் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாரு. நடுவில் அவருக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ டாக்டர் வந்து வெயிட் எல்லாம் தூக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. நானும் தங்கச்சியும் வேலைக்கு ஜாயின் பண்ணக்கப்புறம் அவரை ஒர்க் ஷாப் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டோம். ஆனாலும் வேலை செய்யாம இருக்கவே மாட்டாரு. லாரி ரிப்பேர் ஆயிடுச்சு, சரி பண்ணணும்னு யார் எப்ப கூப்பிட்டாலும் கிளம்பிடுவாரு. இறந்து போனதுக்கு முன்னாடி நாள் கூட ஒரு லாரி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதை சரி பண்றதுக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு மேட்டுப்பாளையத்துல இருந்து கோயம்புத்தூருக்கு போயிட்டு தான் வந்தாரு. சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா 2 பேருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். உடம்பு சரியில்லைன்னா கூட மாத்திரையை போட்டுட்டு வேலை தான் செய்வாங்க. கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. எனக்கும் தங்கச்சிக்கும் அப்பா அம்மா 2 பேரும் சொல்லி கொடுத்தது வந்து, எத்தனை பேர் உன்னை சுத்தி இருந்தாலும் நீ உழைச்சு சம்பாரிச்சு தான் சாப்பிடணும், யாரையும் நம்ப கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அதே போல எப்பயுமே தைரியமா இருக்கணும், நீ தப்பு பண்ணா மட்டும்தான் பயப்படணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்ப வரைக்கும் நாங்க 2 பேரும் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே தான் இருக்கோம். எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்ம கூட அம்மா அப்பான்னு இருந்தாலே போதும், அதை வந்து தைரியமா நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். எங்க அப்பா அடிக்கடி சொல்றது வந்து, டேடி நான் இருக்கிறேன்டா, எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அது எவ்வளோ பெரிய வார்த்தை அப்படிங்கறது வந்து அவர் இறந்தக்கு அப்புறம் தான் எங்களுக்குலாம் புரிஞ்சுது. இப்போ ஒரு கஷ்டம் வந்தா கூட அந்த வார்த்தையை தான் தேடுவோம். ஆனா சொல்றதுக்கு அவர் இல்ல. எங்க அப்பாவுக்கு பையன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க வீட்டுல 2மே பொண்ணுங்கிறனால எங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்க வந்து பையனா தான் இருக்கணும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே எங்க 2 பேருக்குமே பையன் தான். ஜித்துக்குட்டி பிறந்து 2 இயர்ஸ் தான் இருந்தாரு. இப்போ வரைக்கும் அவரை நல்லா ஞாபகம் வச்சிருக்கான். உனக்கு அம்மா பிடிக்குமா தாத்தா பிடிக்குமான்னு கேட்டா கூட தாத்தான்னு தான் சொல்லுவான். அப்பா அம்மா கிட்ட என்ன வேணா பேசலாம், எது வேணும்னாலும் உரிமையா கேட்கலாம். ஆனா இது எதுவுமே அவங்க இருக்கும்போது நம்மளுக்கு புரியாது. இல்லாம போனக்கு அப்புறம் தான் ரொம்ப மிஸ் பண்றோம்.